இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து ஒர்க் பண்ணணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேலட்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கலர் பிக் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இதில் வந்து கலர் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம், டெக்ஸ்ட் ஃப்ரேம். ஓகே, ஸோ உங்களுடைய டூல் பாக்ஸில் ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில். ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். அதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு கலரை பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கண்ட்ரோல் பேனலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். கண்ட்ரோல் பேனலில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் அப்படின்னு இருக்கும், ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபில்லுக்கு பக்கத்தில் ஆரோ இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே சில கலர்ஸ், ஓகே, நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ் சில இருக்கும் அண்ட் டிஃபால்ட்டாக சில கலர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டாலே இங்கே வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ இதோட அவுட்லைன் நான் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் வந்து ரொம்ப ஈஸியாக எந்த கலர் வேணுமோ ஸோ அந்த கலரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல ப்ளூ கலர் கொடுக்குறேன், ப்ளூ கலர். ஓகே, ஸோ எனக்கு ஸ்ட்ரோக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரோக்கோட வெயிட். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக்கோட வெயிட் இங்கே நான் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆரோ இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் லைண்டாக வருது. அது எப்படின்னா இங்கே போய் அதோட ஸ்டைல்ஸ், ஓகே, சாலிடாக கொடுக்கலாம், இல்லாட்டி திக்காக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு பெட்டராக தோணுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டிசைன்டாக தெரியுது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ விண்டோஸில் போயிட்டு நான் வந்து ஃபில் தட் இஸ் ஸ்வாட்ச் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஐ கோ வித் கலர் ஸ்வாட்ச். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலரில் ஸ்வாட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ஸ்வாட்சில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபார்மேட்டிங் எஃபெக்ட் கண்டெய்னர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண கண்டெய்னர் வந்து எஃபெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அது பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஃபார்மேட்டிங் எஃபெக்ட்ஸ் டெக்ஸ்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் இதை கிளிக் பண்ணுவீங்க. நம்ம அந்த பார்ட்டுக்கு வருவோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த கலரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிண்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு 50% வேணும் அப்படின்னா 15 கொடுத்துட்டு நான் டேப் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கலரே டோட்டலாக 50% டிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எது மேலே இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன். நீங்கள் இப்போ கலரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தான் ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இப்போ போய் இங்கே வந்து க்ரீன் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபில் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் எனக்கு ஸ்ட்ரோக் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரோக்குக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எது உங்களுக்கு வேணுமோ ஸோ அதை ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலருமே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃபில் பண்ணும் அண்ட் ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆரோ இருக்குல்ல, நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டாலே ஸ்வாட்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ திருப்பியும் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு டூல் பார்லேயும் தட் இஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை புதுசாக நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு ஓகே லோட் ஸ்வாட்சஸ். ஓகே, ஸோ சில ஸ்வாட்சஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதை லோட் பண்ணிக்கலாம். ஸ்வாட்ச் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு சேவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ திருப்பியும் உங்களுக்கு சேவ் பண்ணதை திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இது பிளாக் கலர் மாதிரி தான் தெரியுது, பட் இதை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பிரிண்ட்ஸ் ஆன் ஆல் பிளேட்ஸ். ஓகே, இட் மீன்ஸ் இட். ஓகே, இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் போடும்போது உங்களுக்கு கட் மார்க்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண வேணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன். ஓகே, ஸோ இங்கே இருக்க கலர்ஸ் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி இல்லாமல் நீங்கள் இதில் ஃபில்ல டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும்.
ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஸ்வாட்ச்குள்ளே இருக்கிறத எப்படி நம்ம கலர் ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக்கையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்றது கொடுக்குறேன். சரியா. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட். ஓகே, ஸோ உங்களுடைய ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ வெயிட் வேணும். ஓகே, ஸோ அது கம்மியாக இருக்கணுமா இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் இருக்கும். ஸோ டைப்பில் உங்களுக்கு திருப்பியும் இந்த இடத்துல போய் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான இது வேணுமோ, ஸோ நான் இங்கே ட்ரிபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அண்ட் இந்த கார்னர் ஜாயிண்ட். ஓகே, ஸோ ஜாயிண்ட் வந்து எனக்கு வந்து மிட்டர் ஜாயிண்ட்டாக வேணுமா, இல்லாட்டி எனக்கு ரவுண்டட் ஜாயிண்ட்டாக வேணுமா, இல்லாட்டி பெவல் ஜாயிண்ட்டாக வேணுமா அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. மிட்டர் ஜாயிண்ட், ரவுண்ட் ஜாயிண்ட் அண்ட் பெவல் ஜாயிண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட் கலர் தெரியுது. ஓகே, ஸோ 3 லைன்ஸ் இருக்குது, ஒயிட் கலர் தெரியுது. இது எதனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஓகேவா. ஸோ அதை எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னா கேப் கலர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கேப் கலரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கலர் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் நன்னு கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகே, ஸோ அலைன் ஸ்ட்ரோக் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே போயிட்டு நான் ஸ்ட்ரோக் இன்சைட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்துருச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரோக் அவுட் சைட், தட் இஸ் வெளியில் போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா. கார்னரை வச்சு உங்களுக்கு எது வேணுமோ ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அலைன் இன்சைட் கொடுத்தீங்கன்னா சேம் கலரில் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். சரியா. ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் இது. சரியா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்லேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு லைன் ஒன்று போடுறேன். ஓகே, ஸோ இந்த லைனில் நான் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துக்கிறேன். சரியா. ஸோ வித் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கார்னராக வேணும், தட் இஸ் ரவுண்டட். கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் இருக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ரவுண்டட் கார்னராக வரும். இங்கே கிளிக் பண்ணேன்னா பாயிண்ட்டுக்கு விட்டு வெளியில் அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஓகே, ஸோ அதோட பாயிண்ட்டுக்கு விட்டு ப்ரொஜெக்ஷன் வெளியில் இருக்கும். இது வந்து ஆன் த பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் தள்ளி போகுது பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்னரில் நான் சில ஆரோ, ஓகே, ஸோ ஆரோ மார்க் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஒரு ஆரோ கொடுக்கணும். ஸோ இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஆரோ வேணும் அப்படின்னா இங்கே ஓகே ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நான் வந்து என்ன மாதிரியான ஆரோ வேணும். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் தான் வேணும்னா ட்ரையாங்கிள் தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி ஆரோ வேணும் கொடுக்குறீங்களோ ஸோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஸ்கேல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேல் பண்ணி கூட எப்போ வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. எக்ஸ்டெண்ட், தட் இஸ் பாயிண்ட்டுக்கு வெளியில் வேணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, பாயிண்ட் கரெக்டாக பாயிண்ட்குள்ளே வேணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை உங்களுக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி எண்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டைலில் வேணும்னா நீங்கள் இதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி பென் டூலில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பென் டூல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுக்கு என்ன கர்வ் வேணுமோ ஸோ அந்த கர்வ் கொடுத்துட்டு அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ரொம்ப ஏதாவது ஒரு ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் டினோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா. இதை ட்ரை பண்ணி இப்போ நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஷேடோ கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கண்ட்ரோல் பேனலில் வந்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்கே ஓகே, ஸோ எஃபெக்ட்ஸ் பக்கத்தில் ஓகே, ஸோ உங்களுக்கு ட்ராப் ஷேடோ ஆப்ஷன் இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ உங்களுக்கு ட்ராப் ஷேடோ விழுந்துருச்சு. ஓகே, பட் இதை வந்து நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணலான்னு பாருங்கள். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ஷேடோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கொடுத்துட்டு ஓகே, ஸோ ட்ராப் ஷேடோக்குள்ளே போய்ட்டு ஆக்சுவலி நீங்கள் இது வந்து ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ ஸோ அதே மாதிரி தான்
ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி மல்டிப்ளை எல்லாம் எப்படி வேணுமோ என்ன இதில் வந்து வேணும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் இருக்குன்னா ஸோ அந்த டைமில் இந்த மோட்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதோட கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதில் மல்டிப்ளைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதோட ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணும். ஓகே. ஸோ ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இது வந்து ஆங்கிள். ஓகே. ஸோ இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் எந்த பக்கம் ஷேடோ வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ லைக் ஷேடோஸ் ஒரு நிறைய ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் குளோபல் லைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு அடுத்ததில் போனீங்கன்னா இதே டைரக்ஷனில் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ட்ராப் ஷேடோ ஆகும். ஓகே. ஸோ அப்படி ஆக வேணான்னா யூஸ் குளோபல் லைட் அப்படின்றது எடுத்துருங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இதோட ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அதோட சைஸு நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் 0.3 கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அதோட ஸ்ப்ரெட். ஓகே. ஸோ ஸ்ப்ரெட் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ண கொஞ்சம் உங்களுக்கு அதோட சாஃப்ட்னஸ் வந்து ஹார்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1% வந்து நாய்ஸ் கொடுத்துக்கிறேன் டு பிரிங் சம் ரியலிசம். ஓகே. ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னர் ஷேடோ இருக்குது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னர் ஷேடோ ஸோ ஒரு டெப்த் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி அவுட்டர் க்ளோ கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னர் க்ளோ கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி பெவெல்டாக வேணுன்னா பெவெல்டாக கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணணும்னா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ பேசிக் ஃபெதர் எதாவது கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் ஃபெதர் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ கார்னர் வந்து ஃபெதர் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ட்ராப் ஷேடோ எடுத்துகிட்டு பேசிக் ஃபெதர் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ டைரக்ஷனல் ஃபெதர் எதாவது வேணும்னா எந்த டைரக்ஷனில் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். ஓகே. ஸோ இந்த ட்ராப் ஷேடோ கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது டோட்டல் ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குது. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை செப்பரேட்டாக ஸ்டோக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி ஃபில்லுக்கு கொடுக்கலாம், டெக்ஸ்ட் இருந்ததுன்னா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்க எல்லா இதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகிடும். சரியா? ஸோ இப்போது நீங்கள் ட்ராப் ஷேடோ நம்ம கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இப்போது நான் வந்து எஃப்எக்ஸ் பேனலுக்குள்ளே போகிறேன். விண்டோஸ் எஃப்எக்ஸ் பேனல். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நார்மலுக்கு நேராக எஃப்எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ இந்த எஃப்எக்ஸை வந்து நீங்கள் வந்து எஃப்எக்ஸ் அப்ளை ஆகிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ராக் பண்ணி இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஆப்ஷனில் வந்த எல்லா ஆப்ஷனுமே தட் இஸ் நீங்கள் இந்த ஷேடோக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ண எல்லா ஆப்ஷனுமே இங்கே வரும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ட்ராப் ஷேடோ வேணுன்னா திருப்பியும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ஒப்பாசிட்டி அதெல்லாமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸில் நீங்கள் போய் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே. ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயும் நீங்கள் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் போயிட்டு எனக்கு வந்து ஃபில்லில் வந்து எனக்கு அதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டோட்டல் ஆப்ஜெக்டே ஒப்பாசிட்டி கம்மி பண்ணாலும் அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியாக இங்கேருந்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ உங்களுடைய டோட்டல் கண்ட்ரோலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பேனல்லையே கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்குறீங்களோ ஸோ அதே தான். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
எல்லா எஃபெக்ட்ஸுமே இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ண தோணுதோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் வேணுமோ ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் பேனல்லேருந்தும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கண்ட்ரோல் பேனல்லேருந்தும் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் எஃபெக்ட்ஸ் பேனல் போய் எஃபெக்ட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து கூட நீங்கள் எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போய் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுறத விட நான் இங்கேருந்தே செலக்ட் பண்ணேன்னா ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ப்ரிவ்யூ வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவ்யூ இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பார்த்துட்டே ஒர்க் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி வேணும்னும் போது நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட். ஓகே, ஸோ கிரேடியன்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட். பட் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் நம்ம கலர்ஸ் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த கிரேடியன்ட் வந்து நம்ம எப்படி வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறேன். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய டாக்ஸ் வெளில இருக்குது. ஸோ எனக்கு இது வேணாம். ஸோ அதனால் ஜஸ்ட் இங்கே போய்ட்டு ஆக்சுவலி அட்வான்ஸில் இருக்குது. இங்கே போய் ரீசெட் அட்வான்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி எல்லாமே வந்து டாக்கரில் போய்ட்டு செட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து கிரேடியன்ட் நான் ஓப்பன் பண்ணணும். சரியா? ஸோ ஆக்சுவலி இங்கே நான் கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃப்ரேமுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு நான் வந்து கிரேடியன்ட் அப்ளை பண்ணணும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே கிரேடியன்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு இல்லை, டாக்கர்ஸில் இல்லை, வேறு ஒர்க் ஸ்பேஸில் இருக்கீங்க அப்படின்னா விண்டோஸில் போய்ட்டு கலர் கிரேடியன்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரியா? இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை ஆகிடும். ஓகே, இது கலர். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கலர் இருக்கோ அது செலக்ட் ஆகும். லாஸ்ட்டாக நான் இதை யூஸ் பண்ண அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த கலர் இருக்குது. ஓகே, ஸோ இல்லை டிஃபால்ட்டாக புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டைப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லீனியரில் இருக்கும். ஓகே, லீனியர் அப்படின்னும்போது லெஃப்ட் டு ரைட், இல்லாட்டி நீங்கள் ரைட் டு லெஃப்ட் கூட சொல்லிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஓகே, ஸோ லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கும். லீனியர்லேருந்து நீங்கள் ரேடியல் மாற்றிக்கலாம். ரேடியல் அப்படின்னும்போது சென்டர்லேருந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதிலேருந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். லீனியர் கொடுத்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நான் அன்டாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போது இதில் கலர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கலரில் போய்ட்டு நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் பேலட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை. ஓகே, ஸோ கலர் பிக்கர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வந்து நம்ம அதை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்வாட்சஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு ஸ்வாட்சஸ் இல்லை அப்படின்னா தயவுசெய்து விண்டோஸில் போய் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கலர் ஓகே, ஸோ எனக்கு இது வேணும். ஸோ இதை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து லோட் ஆகிடும். என்ன கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ ஸோ அந்த கலர் வந்து உங்களுக்கு லோட் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு இது நான் அதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகலை. பிகாஸ் இதுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். 2 கலர் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஓகே, ஸோ இதில் டாக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு க்ளீனாக தெரியணுன்றதுக்காக இதில் ஆங்கிள் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இதுவும் நான் என்னுடைய இதில் வச்சுக்கிறேன், வியூவில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஆங்கிள் இருக்குது. ஆங்கிளில் 90 டிகிரின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ 90 டிகிரின்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மேலேருந்து கீழே இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்ளை ஆகும். சரியா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் உங்களுக்கு அதிகமான கலர் வேணும், இது மட்டும் கொஞ்சம் டார்க் கலராக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுன்றதுக்காக.
ஓகே டோன்ட் பேனிக் அபவுட் த ஃப்ரேம், தட் இஸ் டெக்ஸ்ட்டு. ஓகே ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஸோ இந்த இதை வந்து நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே ஸோ இந்த ஸ்லைடரை நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பக்கம் கலர் அதிகமாக வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ எனக்கு திருப்பி நடுவில் இன்னொரு கலர் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இங்கே போய் ஒரு கிளிக் பண்ணுங்கள். சரியா, கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாப்பர் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அதில் ரெட் வேணும் அப்படின்னும் போது அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே ஸோ இந்த ஸ்டாப்பர் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது, எனக்கு அந்த ஸ்டாப்பர் வேணாம், அந்த இது வேணாம் அப்படின்னா, அந்த கலர் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி வெளியில் ட்ராக் பண்ணிட்டீங்கனாலே அது உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே ஸோ நீங்கள் ரிவர்ஸ் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆங்கிளை வந்து நீங்கள் என்ன டிகிரியில் போடுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். சரியா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் டேப் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். ஓகேவா, ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கலர், ஓகே ஸோ இந்த கிரேடியண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை ஆட் பண்ணணும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் கலராக தெரியணுன்றதுக்காக இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ தட் இந்த கலர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே ஸோ லைட் கலரில் டார்க் டெக்ஸ்ட்டு. இப்போது இந்த கிரேடியண்ட்னா இங்கே வந்து ஆட் பண்ணணும், பேலட்டில் ஆட் பண்ணணும். நிறைய இதில் வந்து நிறைய ஆப்ஜெக்ட்லேயோ இல்லாட்டி டெக்ஸ்ட் ஃப்ரேம்லேயோ வந்து இந்த கிரேடியண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணணும். எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஸோ உங்களுடைய ஆப்ஷனில் போய்ட்டு நியூ கிரேடியன்ட் ஸ்வாட்ச், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த ஸ்வாட்ச் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லீனியராக இருக்கலாம், ரேடியலாக இருக்கலாம், உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நேம் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் மட்டும் இதில் இருக்காது. ஓகே ஸோ இங்கே வந்து 45 டிகிரி கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல எந்த ஆங்கிளும் உங்களுக்கு காமிக்காது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைலில் வேணுமோ, லீனியராக இருந்தால் லீனியர், ரேடியலாக இருந்தால் ரேடியல் ஸ்டைலில் கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டன் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நியூ கிரேடியன்ட் ஸ்வாட்ச் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இன்னொரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா இந்த கிரேடியண்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஆட் டு ஸ்வாட்ச் வந்துடும். ஓகே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்வாட்ச் ஆட் பண்ணியாச்சு. ஓகே ஸ்வாட்ச் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த கிரேடியண்ட்டையும் நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ நான் இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். சரியா, ஓகே ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் எனக்கு கிரேடியண்ட் இருக்குது. ஓகே ஸோ இந்த கிரேடியண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ திருப்பியும் கலர் கிரேடியண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு வியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு கிரேடியண்ட் டூல் இருக்குது. ஓகே ஸோ டூல் பாக்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கிரேடியண்ட் ஸ்வாட்ச் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே ஓகே ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு வரைக்கும் எண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். இது லீனியரில் கொடுத்துக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இப்போ நான் கீழேருந்து எனக்கு ஹாஃப் வே எனக்கு வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, தெரியுதா? ஸோ எனக்கு ஃபுல்லாக வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு வெளியில் வரைக்கும் வேணும், ஏன்னா வந்து பிங்க் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணணும்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஓகே ஸோ பிங்க்லேருந்து ப்ளூ கலர் அப்படியே உங்களுக்கு மாறும். இல்லை எனக்கு இதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை வச்சு நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம். ஓகே ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும்னா அது கீழேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபெதர் டூல். ஓகே ஸோ கிரேடியன்ட் ஃபெதர் டூலை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எந்த இடத்துல ஃபெதர் வேணுமோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அது வந்து ஃபில்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே ஸோ உங்களுக்கு கிரேடியன்ட் ஸ்வாட்ச் டூலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்போனாலும் எந்த ஃப்ரேம்னாலும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிரேடியன்ட் டூலில் போய்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேட்ஸ் வேணுமோ
ஸோ அந்த மாதிரியான ஷேட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல். இதை வந்து ட்ரை பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணி பாருங்கள்.